கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். பிறகு அவ்வளவுதான். என்னையா கேலி சிரிப்பு? புலவர் பெருமக்களே, மன்னிக்க வேண்டும். அறிஞர் குழுவிற்கு நான் அருகதையற்றவனாயினும் என் அபிப்பிராயத்தை கூற அனுமதி வேண்டுகிறேன். அபிப்பிராயம் கூற அனைவருக்கும் உரிமை உண்டு. என்ன உமது அபிப்பிராயம்? என்னதான் தந்தைக்கு மகன் தான் தோன்றியாக தெரிந்தாலும் கேவலம் தனம் சேர்க்காத காரணத்திற்காக மகனை வெறுக்க மாட்டான் மனமுள்ள தந்தை. ஆம், தோழர் கூறுவதில் துளி கூட உண்மை இல்லை. மனமுள்ள தந்தை என்கிறீரே, அந்த மனமுள்ள தந்தை பணமுள்ள மகனைத்தான் பறிவோடு வரவேற்பான். இதுதான் முறை. முறையல்ல, முரண். அந்தஸ்துள்ள மகனை விட அறிவுள்ள மகனைத்தான் அன்போடு வரவேற்பான் அப்பன். இது அறிவுலகம் கண்ட உண்மை. அறிவை விட பொருளை விரும்ப